ஆனாலும் சோப்போட சொன்னாரு. என்னத்த சோப்போட சொன்னாரு? பறவைகளை விரட்ட சொன்னான். வந்தோட காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவல் பார்த்தா நல்லா இருக்கால? ஆளோட ஜோ அப்படின்னா அது இறங்காம போயிடும். அதானே. ஆனா அப்பா வந்து முதல்ல காவலுக்கு போக சொல்றாரு. ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வருது. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்க. அதனால எனக்கு பயம்லாம் ஓடி போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி பயம் ஓடவே இல்லை. என்ன காரணம்? பயமே இல்ல தெரியல. நான் இருக்கல, நீங்க பயப்படாதீங்கண்ணா. அவ்வளவு கரிசோறு தின்னும் எனக்கு பயம்னு தெரியல. அப்படி தெரியவே இருக்கிறது. எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும், தெரியாம இருக்க கூடாது. தெரிஞ்சாத்தான் எதுவும் பேச முடியும். நாங்க முத்துக்குமார் கொடுத்துருக்கோம் பாரு ஆட்டுக்கறிய. ஆனா அப்ப வந்து முதல்ல காசு சிங்கம் இருக்குமா, புளி இருக்குமா, கரடி இருக்குமா, அதுதான் இருக்குமா, எதுதான் இருக்குமா, அப்படித்தான் இருக்குமா, அப்படித்தான் இருக்குமா. இந்த வயல் நானும் பயங்க வயலுக்குள்ள ஏது புளி சிங்கம் கரடி இதெல்லாம் பார்த்தா உனக்கு புளி சிங்கம் கரடி அதை சொல்லல. ஏன்னா காட்டுக்கு போறவே நம்ம அதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயமெல்லாம் ஓடியா போயிடுச்சு. புலி இருக்கிற இடத்துல சிங்கம் இருக்காது, சிங்கம் இருக்கிற இடத்துல புலி இருக்காது, அதுதான் புலி இருக்கிற இடத்துல மல்லி இருக்காது, மல்லி இருக்கிற இடத்துல மஞ்சள் இருக்காது. அது என்ன மல்லி மஞ்சள் புலி? எந்த புளிய நான் சொன்னேன்? இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நான் கலக்கிற புளியவா சொன்னேன்? நான் காட்டுக்குள்ள தெரியுமில புலி ரெண்டுக்கும் கொட்டை இருக்கு. கொட்டை உள்ள இது கரைக்கிறது, அது விரட்டுறது. எப்படி விரட்டு போகணுமா? புளிய வந்து எப்படி விரட்டுவா? ஒரு தீய கொளுத்தி குச்சியில வச்சு இந்தா புலி தீ ஓடி போயிரு அப்படி காட்டுனா ஓடி போயிரு. காட்டுனாலும் ஓடி போயிருமா? அப்படி ஓடி போயிருமாடா அண்ணா. இந்த இடத்த பார்க்கும்போது யாரோட வேலை? எல்லாம் என்னுடைய கை வேலை. உன் கை திறமை. உங்க திறமை எப்படி இருக்குது தெரியுமா? 5 வருஷமா அப்படிதான் இருக்கு. என்ன என் மனசு இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மனசுக்கு சரியில்லை. ஏன் அப்படி? மனசுக்கு சரியில்லைன்னா எப்படி என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. இந்த இருக்கு ஒரு அப்படி இருக்க வேணாம். விசிறிய விசணும்னா கைய வலிக்குது. காட்டுக்குள்ள எல்லாம் காத்து வர பேஜாம வச்சுக்கிட்டு தலைய ஆட்டணும்னா கழுத்தை வலிக்குது. கொஞ்சம் விசிறிய வீசிதான் பாருங்களேன். இந்த இடத்துல எப்படி இருக்கு? தேன் வாயு சோலை இளந்தங்கள் வேலையா அது அப்படியே இருக்குதுண்ணா. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா அண்ணா பிடிச்சிருக்கா? அது பயப்படுறவங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்கலையே பாவா. கூச்சப்பட்டாங்க உனக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் எனக்கு அதுதான் உனக்கு பிடிக்கலையா? ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அவனுடைய சுதந்திரமே போச்சுன்னு அர்த்தம். எப்படி? கல்யாணம் பண்ணாமே இருக்கான்னு வச்சுக்கவே அதுதான் வாழ்க்கையிலேயே சுதந்திரம். கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன சொல்லுவாங்க?
வாழ்க்கை பூரா பொண்டாட்டிக்கு அடிமை. அண்ணா சிறை. நான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேன், உங்க தங்கச்சி இருக்கேன், வேணாம். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்பவே இங்கேயே இதே இடத்துல. ஆமா. ஏன்னா உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்க வேணாம். இந்த பிள்ளைய பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கா? வேற மாதிரில இருக்கு. வேணாம் 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 வேணாம். இந்த காட்சியில பார்க்கும்போது எப்படி இருக்கு? காட்சியை போல காரக்குடி ஆட்சி மாதிரி அதெல்லாம் வேணாமே. காண வந்த காட்சிக்கு என்ன வெள்ளி நிலவே, கட்டிவிட்ட கோணம் என்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சிக்கு என்ன வெள்ளி நிலவே, கட்டிவிட்ட கோணம் என்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி வெள்ளி நிலவே. பார்த்து வாடா. எல்லாம் சேராம சேர்ந்துருக்கோம். ஒரு நல்ல விளையாட்டா முடிவெடுக்க பாப்பா. இந்த இடத்துல என்ன இருக்குயா? இப்ப நல்லா சொல்லுங்க. கண்ணை முதல்ல திறந்துக்க. கண்ணை நல்லா திறந்துருக்கேன். தூங்காத. தூங்கல. உனக்கு ஏதாச்சும் விளையாட்டு தெரியுமா? உங்களுக்கு என்ன விளையாட்டு சொல்லுங்க. கீழே உட்காந்து கிச்சு கிச்சு தம்பாளம் கியா கியா தம்பாளம் நட்டு வைக்கிறேன் பொத்தியோ. இந்த விளையாட்டு உனக்கு தெரியுமா? நான் குச்சியை கொண்டு போய் ஒழிப்பேனா, நீ பொத்தி புடிச்சுக்குவியா? நீ குச்சியை புடிச்சிருக்கியா இல்லையா? மயக்க புடிச்சிருக்கியா? முயற்சி பண்ணிக்கிட்டு பாப்பா. சிரிச்சுக்கிட்டே நிக்கிறேங்கிற. சரி, அந்த பிரச்சனையை விடு. இன்னொரு விளையாட்டு தெரியுமா? இது அவுட்டுக்கு ஓடா. ஓம் பக்கம் ஒரு ஏற்கோடு, ஏன் பக்கம் ஒரு ஏற்கோடு. இப்ப நம்ம 2 பேரும் கபடி விளையாட போறோம். கபடி கபடின்னு பாடியோட வருவியா? பாடி என்ன பாடி? கபடி கபடி கபடின்னு பாடி கபடி கபடின்னு பாடி. எவனாச்சும் நாங்க ஜெயிக்குமா? ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிக்கலாம். ஜெயிக்கவே மாட்டீங்க. விஷயத்துல நீங்க நினைச்சு நாங்கதான் ஜெயிப்போம். என்ன தெரிந்தாலும் என் தங்கச்சி கூட சேர்ந்து விளையாடுற அருமையான விளையாட்டு, பெருமையான விளையாட்டு. ஒரு சூறைய சூறைய பாருங்கடி, சூற சுத்தி பழுத்தத பாருங்கடி. ஒரு கிளம்பி பாருங்க. அந்த தலை நடக்கத்தோட அப்படி அந்த கிளம்பி கும்மி எடுத்து அப்படியே இருக்குது. அப்படியே இருக்கு. அவ்வை மாதிரியே என்ன அப்படியே பண்ணீங்க? என்ன விளையாட்டு? பெண்களுக்கு தந்தது அதுதான். பெண்களுக்கு தந்தது கும்மி, ஆண்களுக்கு தந்தது அது இன்னைக்கு சாப்பிடல. ஏன் அது ஒரு மாசம் ஆச்சு நிப்பாட்டிட்டேன். வேணாம் வேணாம், அதே வேணாம்னா வேண்டாம். ஏன்னா விளையாட்டு முடிவு பண்றதுல என்ன பண்றோம்? இங்க இருந்து நேரா போவோம். எங்க? இங்க திருப்பி வேலையில ஏறி வீட்டுக்கு போவாங்க. இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம மக்கள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நேரா போய் கோயில போய் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? அதெல்லாம் ஊருக்காரங்க நாளா ஆரம்பிக்காத முன்னாலே அபிஷேகத்தை பண்ணி முடிச்சு நம்ம போய் எதுவும் பண்ண வேணாமா? கோயில பண்ணிக்குவோம். ஏன்னா கோயில போய் அபிஷேகம் பண்ணணும். என்ன அபிஷேகம் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? அம்பாளை தரிசிக்க வேண்டும். அம்பாளை தரிசிக்க வேணும். பல வேணும், சூட வேணும், தட்டு வேணும் வச்சு அபிஷேகம் பண்ண. ஆனா நான் உங்களுக்கு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த பிள்ளை எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? தூங்குறதே கிடையாது. இதுக்கு தூக்கமே கிடையாது. சரி, நமக்கு விடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? விடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? யாராச்சும் எழுப்பி விட்டா தெரியும். நமக்கு இல்ல, இப்ப இதுக்கே வரலன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல தூங்குறான், நமக்கு விடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? சேவல் போகுமா கோழி போகுமா?
சேவல் தான். சேவல் எப்படி கூவும்? கொக்கோனா என்ன? கொக்கோனா என்ன? ரக்கோனா என்ன? அது கொக்கோ ரக்கோ. இல்லம்மா, முருகப்பெருமான் கதை வரும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு. ஏன்னா கொக்கோனா என்ன? ரக்கோனா என்ன? இன்னொன்னு தெரியுமா? என்னது? கொக்கோவம்னா என்ன தெரியுமா? கொக்கோவா? கொக்கோவத்துல தான் அப்படி இருக்குது. ஐயா, அத வேணாம்னா. கொக்கோனா முடிச்சுக்க. ரக்கோனா விரிஞ்சிருச்சு. அதான் கொக்கோ ரக்கோ அப்படின்னு சேவல் கூவுதுனா. இப்படி ஒரு விளக்கத்தை நான் நீதாமா தெரிஞ்சுக்கிட்டு. இதான உண்மையே? இதான உண்மையே? எனக்கு கோயில போய் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்றதுக்கு என்ன வேணும்? பாலும் பழமும் வேணும். எதுக்கு பிழைஞ்சு திங்கவா? நம்ம நாட்டுல இருக்குதுல்ல. நீ அபிஷேகம் பிள்ளைக்கு முதலிரவுக்கு கேட்கிறியா? அபிஷேகம் இருக்குதே நான் கேட்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பாலும் பழம் தானே தேவைப்படும். பழமும் முதலிரவுக்குள்ள வேணும். அப்புறம் அபிஷேகம் பண்றதுக்கு வேணுமா இல்லையா? கல்யாணம் பண்ணி பேரம் பேசி எடுத்துட்டு பாலும் பழமும் அந்த அபிஷேக நேரத்தில் அம்மாளை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சு செல்வம் அதுக்கு எடுத்து வச்சு. அபிஷேக நேரத்தில் அம்மாளை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சு செல்வம் அதுக்கு எடுத்து வச்சு. கண்ணே வா, தலையே வா, அம்மா தாயே வா. அபிஷேக நேரத்தில் அம்மாளை தரிசிக்க அடியே கொடுத்து வச்சு செல்வம் அதுக்கு எடுத்து வச்சு. வானம்பாடிகளை காணத்தால் விரட்ட சொன்னார். வானம்பாடி பறவைகளை காணப்பாடி விரட்ட சொன்னாரு. வந்து விட்டது பறவையெல்லாம் ஒரே விரட்டுவோம். பறவை போனா பாப்போம். சரி, இல்லாட்டினா நம்ம போயிடுவோம். நீ விரட்டுமா பறவை? ஆலோலம் 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 தெரியல. ஏன் அப்படி? அது எனக்கு ஆட தெரியல. என்னது ஆடுது இல்ல? என்ன காரணம்? ஒரு சில நேரத்துல ஆடுது, ஒரு சில நேரத்துல ஆடுது. நான் தங்கச்சிட்டு ஆடக்கூடாதுன்னு உங்களுக்கு மனமா? நீங்க சொன்னா நானும் பயந்து போயிட்டேன். மனமா வரப்பட்டது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கலாம். இங்க பாத்தியா? என்ன வேணும்னா நீ முருகனை மட்டும் வேண்டு. முருகன் வேணுவா? வேண்டிட்டீங்கன்னா பறவையெல்லாம் போயிடும். பறவையெல்லாம் போயிடும். ஆனா இந்த இடம் என்ன இடம்? இந்த இடம் என்ன இடம்? வேள்வி மலை. யார் வருவாங்க?
எல்லாருமே வருவாங்க. யார் யாரு வருவாங்க? நவ முனிவர்கள் வருவாங்க. ஏன் இவங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? ஏன்னா எல்லாருமே இருக்க நம்மளும் இருக்கோம். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் நான் மேல நின்னு காவல் பார்ப்பேன், நீங்க கீழே நின்னு பாருங்க. என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் மேல இருந்து காவல் பண்ணு. நான் பரண் நீங்க அமைச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? எதுவுமே தெரியாத அளவுக்கு பரண் அமைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, கீழே நின்று பார்த்தாலும் தெரியாது, அங்கிட்டு நின்று பார்த்தாலும் தெரியாது. நீங்க கீழே நின்னு காவல் பாக்குறீங்க. சோளமாறு போட்டு அமைக்க வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் இருக்குது. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஓகே ஓகே மை சிஸ்டர். அப்படி ஒண்ணு இருக்கா? நீ சுவாமியை வேண்டிட்டு வா. ஓகே, நீ வரியா இல்ல அப்படியே போறியா? எங்க அண்ணன் குறும்புக்கார பிள்ளைய